சென்னையில் விவசாயம் குறித்து நடைபெற்ற அறிவியல் வரைபட கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சென்னை எத்திராஜ் கல்லூரியும் வெண்டிரார் அறக்கட்டளையும் இணைந்து விவசாயம் விவேகம் என்னும் தலைப்பில் நவீன காலத்தில் விவசாயத்தின் முக்கியத்துவம் குறித்த அறிவியல் வரைபட கண்காட்சியானது நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை விஐடி கல்லூரியின் துணை முதல்வர் சங்கர் விஸ்வநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். வெண்டிரார் அறக்கட்டளையின் தலைவரான மனநல மருத்துவர் சுசித்ராவும் விஸ்வநாதனும் போட்டியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். கடந்த 4ஆம் தேதி தொடங்கிய இந்த கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று தங்களது வரைபடங்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். அதில் சிறப்பான வரைபடங்களை காட்சிப்படுத்தி 15 மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அப்போது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பும் பின்பும் இந்தியாவின் விவசாய துறையின் வளர்ச்சி குறித்து இந்த கண்காட்சியில் வரைபடங்கள் இடம்பெற்றிருப்பதாக மனநல ஆலோசகர் சுசித்ரா தெரிவித்தார். 1947க்கு முன்னாடி எப்படி விவசாயம் இருந்தது அப்படிங்கிறதுக்கு மாணவிகள் வரைபட கண்காட்சி பண்ணியிருக்காங்க. 2024க்கு மேலேயும் எப்படி இப்போ இருக்கிற ஆர்கானிக் ஃபார்மிங் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ நம்மளுக்கு ஆண்டர்பிரனர்ஸ் வேணும், ஃபார்மர்ஸ்க்கு வெல்ஃபேர் இருக்கணும். இந்த விழாவை விஐடியோட வைஸ் பிரசிடென்ட் ஸ்ரீ சங்கர் விஸ்வநாதன் சார் இந்த விழாவை துவக்கி வைத்தார்.